நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் வாழ்க்கையில் நன்மைக்கு வித்தாக அமையும். தீயொழுக்கம் தீராத துன்பம் தரும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் அரசு பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது. செஸ் ஒலிம்பியாட், சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி, F4 கார் பந்தயம் வரிசையில் தற்பொழுது பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு பெருந்திரளணியையும் சிறப்பாக நடத்தி முடித்துள்ளது. ஸ்கவுட் என்று அழைக்கப்படக்கூடிய சாரண இயக்கத்தின் 75ஆம் ஆண்டு வைர விழாவை நடத்தும் வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தலைமையிலான பள்ளிக்கல்வித்துறை வைர விழாவை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. தேசிய அளவிலான பொன் விழாவை நடத்தி காட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த வரிசையில் தற்பொழுது வைர விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி முடித்துள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். 1056 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் முகாம் அமைக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய பரப்பளவில் சாரணர் ஜாம்பூரி அமைக்கப்பட்டது என்பது இதுதான் முதல் முறை. கிட்டத்தட்ட 20,000 சாரணர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். 2100 பயோ கழிப்பறைகள் நிறுவப்பட்டது. 2000 குளியலறைகள் நிறுவப்பட்டது. தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றது முதலே பெருந்திரளணி நிகழ்வுகள் நடைபெற துவங்கியது. மண்டல அளவிலான பெருந்திரளணி, பின்னர் மாநில அளவிலான பெருந்திரளணி, சாரணர்களுக்கு விருதுகள் என படிப்படியாக முன்னேறி தேசிய அளவிலான வைர விழாவையும் நடத்தப்பட்டுள்ளது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசிற்கும் என் நாட்டிற்கும் கடமையை செய்யவும் பிறருக்கு உதவி செய்யவும் சாரணிய விதியை பின்பற்றி நடக்கவும் முயல்வேன் என்று உளமா தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே மாண்புமிகு குடியரசுத் தலைவரை சந்தித்து விழா ஏற்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திருமிகு திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் விழாவின் தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் விழா அழைப்பிதழை வழங்கி வாழ்த்துகள் பெற்றார். மணப்பாறை சிப்காட் பகுதியில் பிரம்மாண்டமான முகாம் அமைக்கும் பணிகள் தீவிரமானது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனது அணியினருடன் தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டார். விழாவின் தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விழாவை தொடங்கி வைத்து சிறப்பித்தார்.
விழாவின் தொடக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த கலைஞர் புகைப்பட அரங்கத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தார். தொடர்ந்து 24 மாநிலங்களைச் சேர்ந்த சாரணர்கள் மற்றும் 4 பன்னாடுகளைச் சேர்ந்த சாரணர்களின் அணிவகுப்பு மரியாதையை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். இந்த பெருந்திரளணி நிகழ்த்திய 5 உலக சாதனைகளின் சான்றிதழ்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கப்பட்டது. வைர விழா தீபத்தை ஏற்றி வைத்து சாரணர்களின் வைர விழாவை தொடங்கி வைத்தார் விழாவின் தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வரவேற்புரையாற்றிய மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விழாவின் தலைவர் அவர்களையும் சாரணர்களையும் அன்போடு வரவேற்றார். The chief guest for this function, President of this Jamboree, is going to inaugurate this Jamboree. Our Honorable Deputy Chief Minister of Tamil Nadu, Thiru Udayanidhi Stalin. He not only represents the youth of Tamil Nadu, sometimes the youth of India with his powerful words. We welcome our Honorable Deputy Chief Minister for this event. விழாவின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்துள்ள அனைத்து சாரணர்களின் தாய்மொழிகளிலும் வணக்கம் தெரிவித்து பன்முகத்தன்மையை போற்றினார். A very good evening to everyone. Namaskaram. Namaste. Namaskar. Namaskar. Sat Shri Akal. Assalamu alaikum. Adab. Pranam. Kulumbai. Johar. Tashi Tilak. Ayu Bovan. ஸ்லாமத் சஹத்ரோ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஜம்போரில் பல மாநிலங்களிலிருந்து வந்து மொழி, மதம், ஜாதி போன்றவற்றையெல்லாம் மறந்து இந்தியாவின் குடிமகன் என்ற ஒரே எண்ணத்தில் அனைவரும் ஒன்றாக கூடி ஒரே இடத்துல 7 நாட்கள் நீங்க எல்லாம் கேம்ப் லைஃப் நடத்த போறீங்க. முத்தமிழர் கலைஞருடைய எண்ணமும் இதேதான். மனிதர்கள் யாரும் ஒருவருக்கு ஒருவர் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனிதாபிமானத்தோடு மனித பண்புகளை உயர்த்தி வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே குறிக்கோள். கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த எத்தனையோ திட்டங்கள்ல மிக புரட்சிகரமான திட்டம்னா அது கலைஞர் பெரியார் சமத்துவ திட்டம் தான். எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் ஒரே இடத்துல கூடி வாழ வேண்டும் என்பதுதான் முத்தமிழர் கலைஞர் கொண்டு வந்த பெரியார் சமத்துவ திட்டம். எனவே முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு நீங்கள் ஜாம்போரி நடத்துவது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். மாண்புமிகு கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவக்குமார் அவர்களும் மாண்புமிகு கர்நாடக சட்டமன்ற சபாநாயகர் திரு யூ.டி. காதர் அவர்களும் தொடக்க விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்தார்கள். I am very happy. It is a very befitting to the scouts and guides from all over the world who are participating on the 75th anniversary of Bharat Scout and Guides. I say because you know the history that you all know very well. The Scout and Guide also was being born in India, and Tamil Nadu was the lead in taking up a shape in the betterment of the growth of this great movement. I was also told that 100 years of celebration of our great leader, Mr. Karunanidhi, is also being celebrated all over the state, and I wish all the ladies and gentlemen of the state who have been taken care well under his leadership in the entire state. A great development has been taken place, and we all should bow to it and respect the feelings of whatever Karunanidhi has given to the state and the country. It all started when the founder of the Scouts and Guides, Robert Bell, prepared a small military handbook to the soldier. I could just receive, as an organization man, I could hear that how it is difficult to find such a great organization capacity watch what the Tamil Nadu government has done. It is not a small job. You have selected a beautiful place with a good environment, a great organization skill. Once again, I would like to thank the organizer, the Honorable Minister for Education, Primary Education. I think he has taken a lot of strain. I was told from the organizers also, he visited in various other parts of the state where this type of organization was being taken place. I wish him all the best again. முன்னதாக சாரணர் அரங்கத்தை இயக்கத்தின் நிறுவனர் திரு பேடன் பவுல் அவர்களின் 5ஆம் தலைமுறை வாரிசு
திரு டேவிட் ரோபர்ட் பேடன் பவுல் அவர்களும், தமிழர் தொல்லியல் அரங்கத்தை இயக்கத்தின் தேசிய தலைவர் திரு அனில்குமார் ஜெயின் அவர்களும் திறந்து வைத்து சிறப்பித்தார்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த வைர விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தினமும் முகாமில் ஆய்வு மேற்கொண்டு சாரணர்களுடன் கலந்துரையாடினார். வருகை தந்திருக்க எல்லாத்துக்கும் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் உங்க எல்லாத்துக்கும் அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான். அதனால உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்க இருக்கோம். 24/7 எங்களுடைய ஆபீசர்ஸ்க்கு இருந்துட்டே இருப்பாங்க. சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடனடியாக நம்முடைய கண்டிஜென்ட்ல சொல்லுங்க. மிச்சத்தை பார்த்துக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. I am from Haryana. I am from Bihar. I am from Himachal Pradesh. நான் வந்து श्रीलंकाல जफनान இடத்துல இருந்து வரேன். मुझे यहाँ जम्बूरी डायमंड जुबली जम्बूरी में आकर बहुत ही मजा आ रहा है. मुझे सबसे अच्छा यहाँ पे ये लग रहा है कि मैं एक साथ एक जगह पर आकर पूरे स्टेट्स के कल्चर सभी चीज को देख रही हूँ. पहनावा, खान पान सभी चीज को एक जगह देखने का मौका मिल रहा है. இந்த இடம் உண்மையா ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எனக்கு கொடுத்துருக்குது. இங்க கொடுக்குற உபசரிப்பு எல்லாமே மிகவும் நல்லா இருக்கு. எல்லாரும் மடிவங்க கூட கதைக்கினோம், எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எங்களோட பழகினோம். அதெல்லாம் பார்க்கும்போது எங்களோட உலகத்துல அதுவும் ஒரு நாட்டிலேயே எவ்வளவு பல்வேறு விதமான கலாச்சாரங்களுடைய மக்களும் வேற வேற மொழி பேசுற ஆக்களும் இருக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியுது. அதை விட வந்து பெரிய பெரிய பதவியில இருக்கிறார்கள் அதிகாரிகள் எல்லாருமே எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்றது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. எங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி என்று சொல்லி பிஸ்டல் ஷூட்டிங், ரைபிள் ஷூட்டிங் எல்லாம் செஞ்சாங்க. இது வந்து எங்களுக்கு மிகவும் புதுசா இருக்கு. என்னென்னு சொன்னா நாங்க இலங்கையில இது செய்யறது ஒரு அரிதான விடயம். இங்க எங்களுக்கு நல்லா நடந்தது. வில்லேஜ் எங்களுக்கு ஒரு வில்லேஜ் இருக்கு. அதுல வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஒன்று இருக்கு. அதுல வந்து நாங்க எப்படி வறுமையை ஒழிக்கிறது, எப்படி பொலித்தீனை குறைக்கிறது, அதோட எப்படி கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாக்கிறது, தண்ணீரை எப்படி சுத்தமா பண்றது, மற்றது வந்து எப்படி மற்றவர்களோட பழகுறது, எப்படி மீள் சுழற்சிக்கு உட்படுத்துறது, அப்படி நிறைய விஷயங்களை கத்துக்கணும். நாங்கள் நேற்று டான்ஸ் பண்ணக்குள்ள வந்து தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து டான்ஸ் ஆனது. இது நேற்று நான் மிகவும் பெருமை அடைகிறேன். ஏன்டா அவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க இவ்வளவு இறங்கி வந்து செய்யறது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியை தருது. வேறொருத்தர் இப்படி செய்ய வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்திருக்காரு. முகாமில் 24க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்தும் 4 பன்னாடுகளிலிருந்தும் சாரணர்கள் வருகை புரிந்ததால் அவர்களின் பழக்க வழக்கங்களின்படி உணவுகள் தயாரிக்கப்பட்டது. அனைத்து மாநில உணவகங்களுக்கு சென்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். How's the food and all? Please, okay? food. No, anything, just let us know. Yes, sir. For us, our people will feed in. Huh? So nice, thanks. Sir, very much thank you. Thank you, thanks, Lal. Our facility We is should very thank you nice. for coming here. All of on our our facility is so nice. So All happy. prompt directions are taken. Thank you. Very well set up and Yeah, the credit goes to our Honorable Chief Yeah. Minister because he's very keen on this one. Yeah. Huh? Thank you, Mark. தொடர்ந்து மதிய உணவை தூய்மை காவலர்களுடன் உட்கொண்டார். தூய்மை காவலர்களுக்கு தனது நன்றியினையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இரவு உணவை பன்னாடுகளிலிருந்து வருகை புரிந்த சாரணர்களுடன் உட்கொண்டு அவர்களுடன் கலந்துரையாடினார். அணி தலைவர்கள் முதல் தூய்மை காவலர்கள் வரை அனைவரிடமும் உரையாடினார் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். Really happy. I feel like it's a very important meeting. Other than the event is going outside and seeing the students, seeing the marketplace, seeing the exhibition center. Apart from that, this kind of supervision is needed and this kind of review and this kind of comments is needed because based on the comment, whether it is going to be like whatever be the comment may be.
But from our side, being a host state, we are ready to accept each, whether it's a small or whether it's a bigger one or whatever it may be. Irrespective of the value of the comments, we are here to see each and every comments on the same level, and will set right and each and every comments, and we will ensure and will make sure that the comments given by you tomorrow, you will definitely celebrate us how we have rectified each and everything. I'm so happy since we are here, though we are asking our students, our scouts and guides to take care of this world, take care of the world in terms of health, in terms of education, in terms of peace and everything. The same manner, these 7 days, we need to take care of all the students, because the way their parents, their state, the way how they believe us, and they send each and every students to our state. So we are ready to take care of them. அட்வென்ச்சர் அண்ட் ஃபன் பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் என சொல்லக்கூடிய சாகச பயிற்சிகளுக்கான தளங்களும் முகாமில் அமைக்கப்பட்டிருந்தது. இதற்காக 72 தளங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இவ்விடத்திற்கு சென்ற அமைச்சர் அவர்கள் பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்த சாரணர்களுடன் கலந்துரையாடி பாராட்டுகள் தெரிவித்தார். Very good. That's it. Very good. Good. ஜனவரி 30 மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாள் அன்று மணப்பாறையில் வேற்றுமையில் ஒற்றுமை விழிப்புணர்வு பேரணி மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. பிற மாநிலம் மற்றும் பன்னாடுகளைச் சேர்ந்த சாரணர்கள் கலந்து கொண்டு வன்முறைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும், அன்பையும் சாரணர் பண்பையும் வெளிப்படுத்தும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டார்கள். முன்னாள் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களின் சிலையில் இருந்து தொடங்கிய பேரணி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் சிலையில் நிறைவு பெற்றது. பல்வேறு தரப்பினரின் பாராட்டை பெற்ற இவ்விழாவின் நிறைவு விழாவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்தார். அவர்களின் பணிகளையும் ஜாம்பூரி நிகழ்வின் சாதனைகளையும் குறித்து சிறப்புரையாற்றினார். இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை தமிழ்நாட்டுக்கு பெரும் புகழ ஈட்டி தருது. இந்த புகழ் இந்திய புகழ், இன்னும் சொன்னா உலக புகழ். சாரணியர் இயக்கம் உலகளவிலான இளைஞருடைய இயக்கங்களை ஒன்னாகவும் உலக பிற இயக்கங்களை ஒன்னாகவும் இருக்கு.
இந்தியா முழுக்க 80 லட்சம் மாணவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்காங்க. இதுல தமிழ்நாட்டை சார்ந்தவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 12 லட்சம் மாணவர்கள். 8ல் ஒரு பங்கு நாம இருக்கோம். எதுவா இருந்தாலும் தமிழ்நாட்டோட பங்கு என்பது எப்பவும் அதிகமாகத்தான் இருக்கு என்பதை சாரண இயக்கத்திலையும் உண்மையாக ஆக்கியிருக்கிறோம். நீங்க பங்கு வச்சிருக்கக்கூடிய சாரண இயக்கம் என்பது உடலினை உறுதி செய்யும் இயக்கமாக, உள்ளத்தை உறுதி செய்யும் இயக்கமாக, ஒழுக்கத்தை உருவாக்கக்கூடிய இயக்கமாக, ஒழுங்கை உருவாக்கும் இயக்கமாக இருக்கு. உங்க எல்லாரையும் இந்த சீருடையில் பார்க்கும்போது என்னுடைய உள்ளமடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு வெள்ளி யானை பரிசு அறிவிக்கப்பட்டது. வெள்ளி யானை விருது என்பது பாரத சாரணியர் இயக்கத்தின் உச்சபட்ச விருது ஆகும். மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் அரசியல் ஆசான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருந்த மேடையில் அமைச்சர் அவர்களுக்கு மிக உயரிய விருதான வெள்ளி யானை விருது அறிவிக்கப்பட்டது சாரணர்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. I am honored to announce the conferral of prestigious Silver Elephant Award, the highest national accolade of the Bharat Scout and Guide, to Thiru Anbil Maheshi, Honorable Minister of School Education. தம்பி அன்பில் மகேஷோட வளர்ச்சியை பார்க்க அவருடைய அப்பா என்னுடைய ஆறு நண்பன் அன்பில் பொய்யாமொழி இல்லையே என்ற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பொய்யாமொழி இடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டு சாரணர்களை மகிழ்வித்து அவர்களின் பணிகளை அங்கீகரிக்கும் நோக்கில் மாபெரும் அறிவிப்பையும் வெளியிட்டார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாலும் அங்க உள்ளவங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றுற மாதிரி அறிவிப்பை நான் வெளியிடுறது வழக்கம். அந்த வகையில இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து பல்லாயிரம் மாணவர்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். நம்ம பள்ளிகள்ல படிக்கும் மாணவர்களை அதிக எண்ணிக்கையில சாரண இயக்கத்தில் சேர்க்கிற வகையில மேலும் பல ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்க எதுவா தமிழ்நாடு சாரண இயக்கத்துக்கான புதிய தலைமை அலுவலகம் நவீன பயிற்சி வசதியோடு 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாவலராக திகழும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சாரணர்களுக்கு அவர்களின் தாய்மொழிகளில் நன்றி தெரிவித்து சிறப்பித்தார். இந்திய நாடு பெற்றிருக்கக்கூடிய விடுதலை என்பது ஒற்றுமையால பெற்றது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நம்ம எல்லோரும் சமம் என்ற உணர்வோடு ஒற்றுமையா போராடின காரணத்தினால்தான் இந்திய நாடு விடுதலை பெற்றது. அந்த ஒற்றுமை உணர்வை நாம் எப்பவும் விட்டுவிடக் கூடாது. இங்க பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க வந்திருக்கிறீங்க. மானுட தத்துவத்தால நாம் எல்லோரும் மனிதர்கள் என்ற பரந்த உள்ளமும் நமக்கு இருந்தாகணும். கூடாரங்கள் தனித்தனியாக இருக்கட்டும், ஆனால் உள்ளம் ஒன்றாக இருக்கட்டும் சொல்லுவாங்க. அப்படி எங்கிருந்தோ இங்க வந்து ஒன்னா தங்கன நீங்க எல்லோரும் இங்கிருந்து பிரிந்து சென்றாலும் உள்ளத்தால் ஒருவர் என்ற உணர்வோடு செல்லணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பிரம்மாண்டமான சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு பொறுப்பா அக்கறையா நடத்தி காட்டின அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணையா இருந்த அதிகாரிகள் எல்லோருக்கும் மீண்டும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உங்க தாய்மொழியிலே நன்றி சொல்லுகிறேன். தன்யவாதலு தன்யவாதாலு नन्नी धन्यो भारत आभार धन्यवाद धन्यात सुख है च दुख छे சுக்கிரன் தெரியுமா காசே சதி. எல்லோருக்கும் நன்றி 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 என்று விடைபெறுகிறேன். வணக்கம். 20,000 சாரணர்களின் அன்பையும் பெற்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடன் செல்ஃபி எடுத்து தனது மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினார்.
இறுதி நாள் நிகழ்வில் அனைத்து அணி தலைவர்களுக்கும் இதன் வெற்றிக்கு பணியாற்றியவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துகள் தெரிவித்தார் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். விழாவின் நினைவாக அஞ்சல் அட்டையை வெளியிட்டார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். வைர விழா சாரணர் கொடி மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் வழங்கப்பட்டது. I feel very good in Jamburi. एक दो बार हमें भी याद हो गए तमिल के साप्तिकला तन्नी और तन्नी या बस वणकम वणकम. We are very magalchi in Tamil Nadu. Thank you Jamburi. நிறைவு விழாவிற்கு பிறகு நேராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு சென்ற மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பொன் விழாவை நடத்தி வழிகாட்டிய கலைஞர் அவர்களுக்கு சாரணர் வணக்கம் செலுத்தி நன்றி தெரிவித்தார். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் என்றும் தொடரும். நன்றி, வணக்கம்.